இந்த கட்டளைகளின்படி இந்த அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வர்த்தமானி மூலம் வெளிநாடுகளில் எடுக்கப்படுகின்ற தீர்ப்புகள் இலங்கையிலும் அங்கீகரித்தல் ஏற்றுக்கொள்ளல் அதே போன்று வலியுறுத்தல் போன்ற சட்டத்தின் வலியுறுத்தல் போன்ற தன்மை ஏற்படுவதன் காரணத்தால் முக்கியமாக இலங்கை வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு முக்கியமாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை தான் வெளிநாடுகளில் நாங்கள் அவர்கள் இருக்கும்போது அந்த விவாகரத்து சட்டத்தின் போது அதுக்கு பின்னர் அவர்கள் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் என்னவென்று தீர்மானம் செய்வதற்கும் தங்களுடைய உடைமைகளை பற்றி முக்கியமாக தமிழ் சமுதாயத்தில் தங்களுடைய உடைமைகளை பற்றி தீர்மானங்கள் எடுப்பதற்கும் அங்கே வழங்கப்படுகின்ற சட்டத்தின் தீர்வுகள் இலங்கைக்கு அங்கீகரிக்கப்படுதல் ஒரு முக்கியமாக காரணமாக நாங்கள் எண்ணுகின்றோம். தன்னுடைய வாழ்வை பற்றி தான் தீர்மானிப்பது எப்படி, மீள திருமணம் செய்து கொள்வதற்கு தேவைப்படுவதாக இருந்தால் அவ்வாறான நடவடிக்கைகள் போன்ற விடயங்களில் நாங்கள் இந்த தீர்வுகள் உதவும் என்றதை நாங்கள் நம்புகின்றோம். அது மட்டுமல்லாமல் முக்கியமாக இலங்கையில் நாங்கள் பார்த்தோமென்றால் மேலதிகமாக எடுக்க வேண்டிய சில தீர்ப்புகள் இருக்கின்றன. அதாவது இலங்கையில் கூட நாங்கள் வெளிநாடுகளில் வழங்கப்படுகின்ற தீர்வுகள் இலங்கையில் நாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வதற்கு இவ்வாறான சட்டமூலங்களை அதே போன்ற வர்த்தமானிகள் பிரசுரித்து நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோமோ அதே போலவே இலங்கையில் எடுக்கப்படுகின்ற தீர்ப்புகளும் வெளிநாடுகளில் அங்கீகரிக்கப்பட வேண்டிய தன்மைக்கு நாங்கள் இதை எடுத்துக்காட்ட வேண்டும். நாங்கள் பார்க்கின்றோம் இளைஞர் யுவதிகள் தற்போது இலங்கையில் திருமணம் செய்து கொண்டு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளுக்கு சென்று பல ஆண்டு காலமாக இருவரும் பிரிந்து வாழ்கின்ற தன்மைகளை நாங்கள் பார்க்கின்றோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களை எடுத்துக்கொண்டால் கணவன் வெளிநாட்டில் அந்த மனைவி அந்த இளம் யுவதிகள் இலங்கையில் வாழ்கின்ற தன்மையில் பிரிந்து வாழுகின்ற தன்மைகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தான் அவ்வாறான சட்டத்தின் அதே போல இவர்களுக்கு திருமணத்துக்கு பிறகு துரிதமாக அவர்கள் அனைவருமே தம்பதிகள் என்ற வகையில் ஓரிடத்தில் வாழ்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி விடுவதற்கான தீர்மானங்கள் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். வெளிநாட்டில் வாழ்பவர் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும் போது அந்த பிரஜா உரிமை பெற்றுக்கொள்வதற்கான துரித நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக நடவடிக்கைகள் நாட்டில் நாங்கள் எடுக்க வேண்டும். அதே போல வெளிநாட்டில் இருப்பவர் ஒருவரை அதாவது வெளிநாட்டவரை திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் அதற்கான சட்டமன்ற நடவடிக்கைகளும் அதற்கான உள்ள வித்தியாசங்கள் அதாவது தாமதங்கள் தடைகளையும் நீக்கி அவர்களுக்கு சுதந்திரமாக வாழக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தி கொடுத்தலின் கட்டாயத்தை நாங்கள் வலியுறுத்துகின்றோம்.